இந்த சீரீஸில் வந்து நம்ம சி ப்ரோக்ராமிங் பற்றி பார்ப்போம். நான் வந்து சி ப்ரோக்ராமிங் கோட் பிளாக்ஸ் அப்ளிகேஷன் வச்சு பண்ண போகிறேன். ஃபஸ்ட் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். உங்கள் வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய் கோட் பிளாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வர்றதில் ஃபஸ்ட் லிங்க்கை ஓப்பன் பண்ணி அதில் டவுன்லோட் செக்ஷன் சூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து டவுன்லோட் த பைனரி ரிலீஸ் கிளிக் பண்ணி இப்போ இதில் நிறைய அப்ளிகேஷன் வருது. இதில் வந்து நம்ம கோட் பிளாக்ஸ் மின்ஜி setup.exe சூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு லிங்க்கில் எதை வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். இதை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். கொஞ்ச நேரத்தில் அது வாட்டே ஸ்டார்ட் ஆகிரும் டவுன்லோட். இந்த டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஃபைல் ஃபுல்லாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் அந்த ஃபைலை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இங்கே டெஸ்க்டாப்பில் இருக்குது. இது வந்து நீங்கள் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். அதை இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போது ஆல்ரெடி ஸ்கூல் காலேஜஸில் சி ப்ரோக்ராமிங் கொஞ்சம் படித்தவங்க, சில பிளேசஸில் டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் அப்ளிகேஷனில் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம வந்து கோட் பிளாக்ஸில் பண்ண போகிறோம். அது ரெண்டுமே ஒன்று தான். அங்கே பண்ணுற அதே தான் இதிலே பண்ண போகிறோம். இங்கே கொஞ்சம் என்விரான்மெண்ட் நல்லா இருக்குங்கிறதுனால கோட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். ரெண்டுமே சேம் தான். பட் ஓகே, இப்போ கோட் பிளாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. டெஸ்க்டாப்பில் இந்த ஷார்ட்கட் வந்துச்சு. இனி கோட் பிளாக்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.